நெல்லை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு தரமற்ற முறையில் வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நெல்லை மாநகராட்சியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் என்னென்ன குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 4 மண்டலங்களின் கீழ் 55 வார்டுகள் இருக்கிறது. இந்த 55 வார்டுகளிலும் நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதிகாலையிலே பணிக்கு வரக்கூடிய இவர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தினமும் காலை உணவாக இட்லி, பொங்கல் மற்றும் உப்புமா ஆகியவை வழங்கப்படுவது வழக்கம். பணியாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் உணவை உட்கொண்டு விட்டு பணிக்கு செல்வார்கள். இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய காலை உணவான இட்லி மற்றும் பொங்கல் மிக மோசமான நிலையில் இருப்பதாக கூறி பணியாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் மனிதர்கள் சாப்பிடும் நிலையில் இந்த உணவு இல்லை என்றும், இட்லி சாம்பார் பார்க்கவே சகிக்கவில்லை என்று கூறி மாநகராட்சி அலுவலகங்களில் வாங்கிய உணவை கொண்டு குப்பை தொட்டியில் போட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெயர் அளவிற்கு மட்டுமே அந்தந்த மண்டலங்களில் வழங்கப்படக்கூடிய உணவுகள் இருப்பதாகவும் அதை மனிதர்கள் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இல்லை என்று கூறி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு சத்தான மற்றும் தரமான உணவு வழங்க வேண்டிய நிர்வாகம் இப்படி தரமற்ற உணவை வழங்குவது அவர்களது உடல் நலனை பாதிக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 4 மண்டலங்களில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பணியாற்றி வருகிறார்கள். தற்பொழுது நெல்லை தச்சநல்லூர் மண்டலம் 1வது மற்றும் 3வது தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மோசமாக இருப்பதாகவும், உணவை ஒரு சாக்காக காட்டி தங்களின் அடிப்படை உரிமைகளான முறையான ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரத்தை இந்த தமிழக அரசு மறுப்பதாக கூறி தூய்மை பணியாளருக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை வாங்கி தற்பொழுது அதை கொண்டு ஒரு குப்பை தொட்டியில் போடக்கூடிய வீடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு வழங்கக்கூடிய இந்த காலை உணவு மிக மிக தரம் குறைந்த நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 1 மாத காலமாக இந்த உணவை சாப்பிட்ட பல பணியாளர்கள் உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சாம்பார் மிக தண்ணீர் போல இருப்பதாகவும், உப்புமா மற்றும் பொங்கலில் தண்ணீர் அதிகமாக இருப்பதாகவும், சாப்பிடுவதற்கு சுவையில்லாத உணவாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு நாளைக்கு வழங்கப்படக்கூடிய 540 ரூபாய் ஊதியத்தை இன்றைய விலைவாசிக்கு தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போதுமானதாக இல்லை என்று ஏற்கனவே பல முறை இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமில்லாமல் தினசரி ஊதியத்தை 700 முதல் 800 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பல முறை தமிழக அரசிற்கு வலியுறுத்திய நிலையில் தற்பொழுது காலை உணவு தங்களுக்கு வழங்கப்படுவதாக கூறி அந்த ஊதிய உயர்வை தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் குறைத்து கொடுப்பதாகவே கூறப்படுகிறது. எனவே திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 4 மண்டலங்களை கீழ் இருக்கக்கூடிய 55 வார்டுகளிலும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு முறையான மற்றும் தரமான உணவை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உணவிற்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகையை தங்களின் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கினால் அதை வைத்து தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை தாங்களே கவனித்துக் கொள்வோம் என்றும், உணவிற்காக செலவு பண்ண வேண்டிய தொகையை தங்களுக்கு சம்பளமாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது நெல்லை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி நிர்வாகம் வழங்கக்கூடிய இந்த உணவு தரத்தை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சரவணன். சாப்பாடு எங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்கள் 1 மாசம் காலை உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு, தரமே கிடையாது. இதை எங்க வயிற்றால வாயால தான் போடுது. ஃபுல்லா வயிற்றால தான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்க 2024 இருந்து வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்த்து சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. நாங்க சாப்பிட்டோம். எங்க பிள்ளைகள் என்னது சாப்பிடுவாங்க? 540 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்க இப்படி பண்றோம். 54 ரூபா சம்பளத்துல வந்தோம். 540 ரூபா சம்பளம் கொடுக்காங்க.
நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர் எப்ப ஆக்கணும்னு தெரியல. இப்ப வந்து கொடுக்காங்க. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு. தெரியல. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. சாம்பார் இங்க பாருங்க. 3 நாளா இந்த சாப்பாடு தான் கொடுக்காங்க. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா கிடையாது. உப்புமா தண்ணியா இருக்கு. வாடை வருது. இல்ல பச்சடி கிச்சடி அது ஒண்ணும் கிடையாது. தண்ணியா தான். சாப்பாடுக்கு 100 ரூபா தான். இந்த சாப்பாடு பொழுது எங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்க பொழுது எங்களுக்கு சம்பளமா கொடுத்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைகளு நல்லா நாங்க படிக்க வச்சிருப்போம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். ஆனா வேலை பெர்மனன்ட் வேலை கேட்டானா இவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுத்தா வேலை தர மாட்டாங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு? எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம். இந்த பூசணிக்கா தொழில கூட எடுக்காம அப்படியே தான் போட்டுறாங்க. இப்ப தண்டிக்கு கிடக்கு, காம்போட கிடக்கு. ஆமா, அது என்னத்த நாங்க வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூர தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடை நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டுருவோமா? இதே 30 ரூபா 40 ரூபா நாங்க இந்த பொங்கலை நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டு போயிருவோம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2250 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.